ஆதவ அர்ஜுன் வந்து குரான் மேல் சத்தியமாக பாஜக கூட கூட்டணி சேர மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அது அந்த மாதிரி இறங்கி நிரூபிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இறங்கி நிரூபிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு கட்டாயம் என்னன்னா, இன்னைக்கு தேர்தலுடைய காலகட்டம் வந்து ரொம்ப குறைவு. இவர்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிங்கன்னா, ஆளும் தரப்பை வந்தாலும் சரி, இன்னைக்கு பிஜேபியோட ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கிறார்கள்ன்றதுல எந்த விதமான 2 பேருமே உறவாக தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் வந்து தாவேக்காக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்கறது போல, இன்னும் கொஞ்ச நாளையில வருவாங்கன்றது போல ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அடிக்கணும், உடைக்கணும்ன்றது தான் இவர்களுடைய நோக்கமே. பாசிசவாதிகளோடவும் ஊழல்வாதிகளோடவும் கூட்டம் இல்லை அப்படின்றத வெளிப்படையாக பிரகடன மேடையிலே சொல்லிட்டு போனார் முதல் மாநாட்டிலேயே. ஆனால் அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே, அது இஃப்தார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வக்ஃபு போராட்டமாக இருந்தாலும், சிஏஏக்கான முதல் கண்டன குரலாக இருந்தாலும் சரி, பதிவு செய்யும் போது எல்லாமே சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து இன்னைக்கு திமுகவின் பக்கம் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் தொடர்ச்சியா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது நம்ம விட்டு கை நழுவி போகுது அப்படின்னும் போது அவர்களால் அதை ஏற்றுக்க முடியல.